தமிழுக்கு முதல் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த போர்ட்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஹார்மோனிக்ஸ் 230 அப்படின்னு ஒரு வயர்லெஸ் ஸ்போர்ட்ஸ் ஹெட்செட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாக்ஸ் வந்து நமக்கு இப்போ தான் கையில் கிடச்சிருக்கு. இதை இப்போ அன்பாக்சிங் பண்ணி இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, நான் பர்சனலாக யூஸ் பண்ணப்போ எனக்கு என்னென்ன ஃபீல் கொடுத்துச்சு, ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபீல் பண்ணேன், போக போக எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்ற எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதர்வைஸ் கடைசியாக இந்த ப்ரைஸ்க்கு இதை நம்ம வாங்கிக்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸை பார்த்தோன்னே நமக்கு ஹார்மோனிக்ஸ் 230 வயர்லெஸ் ஸ்போர்ட்ஸ் ஹெட்செட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் சார்ஜிங் 20 மினிட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 4 hours வந்து ப்ளே டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வேறு லெவல் தான். அப்படியே பேக் சைடில் பார்த்தோன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ரானிக்ஸுடைய இந்த நெக் பேண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் டிப்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது. ஆமாம், வாரண்டி கார்டு. வாரண்டி கார்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 year வாரண்டியும் வந்து நம்ம கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாரண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூசர் மேனுவல், இயர் டிப்ஸ், ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள். இயர் டிப்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லுக் வைஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ எனக்கு லுக் வைஸ் அந்த அளவுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. போக 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 இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறப்போ ரப்பர் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாக, யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல போர்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் பட்டன், அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், டிக்ரீஸ் பட்டன், சார்ஜிங் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB சார்ஜிங் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர இதில் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ஒரு நெக் பேண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதோடைய அந்த எக்ஸ்டென்ஷன் ஒயர் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 2 சைடுமே ஈக்குவலாக இந்த இடத்துல இருந்து நமக்கான அந்த இயர் டிப்ஸ்க்கான ஒயர் வந்து வருது. இதனால் சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வர்ற மாதிரி இருக்கும். இப்படி வர்றதுனால நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதாவது காதில் வச்சு நம்ம வந்து கால்ஸோ ஏதோ பேசுகிறப்போ ஏதோ தனியாக ஒரு இடத்துல இருந்து அப்படியே தூக்கி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல இருந்து வர்றதுனால பேண்ட் அப்படியே நமக்கு நெக்லேயே தான் கரெக்டாக இருக்கும். அதை தவிர இந்த இடம் மட்டும்தான் நமக்கு காதில் வர்றதுனால பேண்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி இருந்தாலும் போக போக நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து நான் இதை ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் எல்லா நெக் பேண்ட்ஸில் இருக்கிற மாதிரி 2 சைடும் மேக்னெட்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காதுக்கு செட் ஆகிற மாதிரியான 3 ஏர் டிப் செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஏர் டிப் தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மொபைல் கூட எப்படி பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பவர் பட்டனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுறப்போ நமக்கு இதில் LED இண்டிகேஷன், நமக்கு ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி பிளிங்க் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஹார்மோனிக்ஸ் 230 அப்படின்ற நேமில் தான் வந்து கனெக்ட் ஆகும். ஹார்மோனிக்ஸ் 230 நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி பேர் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நெக் பேண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கமாண்ட் வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெக் பேண்டை ஒரே நேரத்தில் 2 மொபைல்ஸ்க்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறதுனால தனித்தனியாக வந்து ஒரு மொபைல் ஆப்ரேட் ஆகிற நேரத்தில் இன்னொரு மொபைல்லேருந்து நமக்கு எந்த ஒரு சவுண்ட்ஸுமே கேட்காது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பேர் பண்ணிக்கலாம். 2 மொபைலில் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பண்ணுறப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்டாண்டர்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். இந்த பேண்டுடைய சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் 2 hours வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்ட் பை மோட்லேயே வரக்கூடிய கால்ஸை மட்டுமே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 150 மணி நேரம் உங்களுக்கு வந்து பேக்கப் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ப்ளே டைம் ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா 4 மணி நேரம். 70% வால்யூமில் இந்த நெக் பேண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் பேக்கப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததை வரை 7 மணி நேரத்துக்கு மேலேயே தான் எனக்கு வந்து பேக்கப் கொடுக்குது. நான் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கால்ஸ் பேசுகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணுறப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துச்சு. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் இந்த நெக் பேண்டுடைய டிசைனுமே சரி, இந்த நெக் பேண்டுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே சரி எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லையோ அப்படின்ற ஃபீல் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து இருந்தது. போக போக அட்லீஸ்ட் ஒரு
2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். எனக்கு இப்போது நான் யூஸ் பண்ணுறதுல ஒரு மெயினான நெக் பேண்ட் அப்படின்னா இந்த ஒரு நெக் பேண்டு கூட சொல்லலாம். அடுத்தது இந்த பவர் பட்டன்லேயே சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ கால் வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் கால் வந்து நமக்கு அட்டன் ஆயிரும். ஸோ ஒரு செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும், அதாவது கால் வந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன், வால்யூம் டிக்ரீஸ் பட்டன், எந்த ஒரு நெக் பேண்ட்லையுமே இல்லாத ஒரு ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நெக் பேண்டை வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக ரீசெட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலில் தான் நம்ம இது வரைக்கும் ரீசெட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நெக் பேண்டையும் இந்த ஹார்மோனிக்ஸ் பிராண்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் பட்டனையும் இந்த வால்யூம் அப் பட்டனையும் ஹோல்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் நம்ம பிரஸ் பண்றது மூலமா இந்த நெக் பேண்ட் டோட்டலா ஃபேக்டரி ரீசெட் ஆயிரும். இப்படி ரீசெட் ஆகிறதுனால ஒருவேளை உங்க மொபைல் கூட பேர் ஆகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இது வந்து ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆனோம்னா அடுத்து சூப்பராகவே பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன இண்டிகேஷன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலர் லைட்டும் ப்ளூ கலர் லைட்டும் மாறி மாறி எரியும். அப்படி எரியிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ரீசெட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஃபைனலாக இந்த நெக் பேண்டை பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக நான் யூஸ் பண்ணுறப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்லவே கிடையாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு சவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேஸ் லெவலுக்கு கண்டிப்பாக வந்து இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பேஸ் இல்லை. நார்மலாக வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பேஸ் போயிருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு நெக் பேண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய நெக் பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த IPX5 ரேட்டிங் இல்லை 6 ரேட்டிங் வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் அந்த ஒரு ரேட்டிங் வந்து கிடையாது. இதனால் தண்ணிக்கிட்டலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது வந்து இதை டேமேஜ் பண்ணிட்டீங்க இல்லைனா வாட்டரில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வாரண்டி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இதோடைய விலையை பொறுத்த வரைக்கும் அமேசானில் 999 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அண்டர் 1000 ரூபீஸ்க்குள்ள ஒரு சூப்பரான ஒரு டீசெண்டான ஒரு நெக் பேண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நெக் பேண்டை ட்ரை பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய டிசைன் வைஸுமே சரி குவாலிட்டி வைஸுமே சரி பர்ஃபெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. அறிவோம் பல